அனுதின நம்பிக்கையின் பனித்துளி. இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் 21 அதிகாரம் 13 ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். இந்த வேத வார்த்தைகள் நமக்கு சவால் விடுகின்றன இல்லையா? கூச்சலும் பரபரப்பும் நிறைந்த உலகில் துன்பத்தை காணாது போலிருப்பது எளிது. ஆனால் நம்மை சுற்றிலும் நிகழ்வதை கேட்க, பார்க்க, இரக்கத்துடன் செயல்பட தேவன் நம்மை வித்தியாசமாக வாழ அழைக்கிறார். ஒவ்வொரு பகிரப்பட்ட உணவும், கேட்கும் காதும், எளிய கருணை செயலும் கர்த்தருடைய இதயத்தை பிரதிபலிக்கிறது. நாம் துன்பப்படுகிறவர்களுக்கு உதவும் போது நமது அன்பின் ஒவ்வொரு செயலையும் கவனிக்கும் தேவனை பிரியப்படுத்துகிறோம். அவர் உங்கள் இரக்கத்தை கவனித்து அதை அவர் நித்திய பொக்கிஷமாக கருதுகிறார். குற்ற உணர்ச்சியால் அல்ல, அன்பு மற்றும் விசுவாசத்தாலே உதவிக்கரம் நீட்ட தைரியத்திற்காக ஜெபியுங்கள். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எம்மை சுற்றியுள்ள தேவைகளுக்கு எங்கள் கண்களை திறந்தருளும். மென்மையான இதயங்களையும் விருப்பத்தோடே உதவிடும் கைகளையும் தாரும். உமது நீதியையும் இரக்கத்தையும் அன்றாட வழிகளில் பிரதிபலிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமேன். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் ஒவ்வொரு அன்பான செயலும் கவனிக்கப்படுகிறது. அடுத்த அனுதின நம்பிக்கையின் பனித்துளி வரை தேவையில் உள்ள ஒருவருக்கு உங்களால் முடிந்த எவ்வகையிலாவது உதவுங்கள்.